ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு திட்டத்தில் ஒரு நியூ அப்டேட்டை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ என் சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் டேரெக்டாக இந்த வெப்சைட்டை நீங்கள் விசிட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு திட்டத்தில் ஒரு நியூ அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டோட பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் கார்டு நம்பரை வந்து லிங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி லிங்க் பண்ணுறது மூலமாக ஈஸியாக உங்களுடைய கார்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா பழைய ரேஷன் கார்டு நம்பரை தான் அவங்க வந்து லிங்க் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் கார்டு நம்பரை வந்து லிங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து முதலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பழைய ரேஷன் கார்டு நம்பரை மட்டும் நீங்கள் என்ட்ரு பண்ணால் தான் உங்களுக்கான கார்டு வந்து ஜென்ரேட், அதாவது வியூ பண்ணிக்க முடியும். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் கார்டு நம்பரு நீங்கள் கொடுத்தா உங்களுடைய ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ரோல்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா அதில் மெம்பர் சர்ச் அண்ட் இ கார்டு அப்படின்ற ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுடைய ரேஷன் கார்டை இப்போ இது ரேஷன் கார்டு நம்பரை, அதாவது ரேஷன் கார்டுனா பழைய ரேஷன் கார்டு நம்பரை கொடுத்தா உங்களுடைய டீட்டெயில்ஸ் வியூ பண்ணிக்கலாம். அல்லது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு நம்பரை கொடுத்து நீங்கள் வந்து வியூ பண்ணிக்கலாம். ஸோ ஸ்மார்ட் கார்டோ அல்லது பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கார்டு நம்பரை மட்டும் கொடுத்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுடைய நேம் மட்டும் கூட கொடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய கார்டு இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கார்டு நம்பர், ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா யூஆர்என் நம்பர் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ ஸ்மார்ட் கார்டு நம்பர்னால் உங்களுக்கு வந்து எல்லாருமே இப்போ ஸ்மார்ட் கார்டு வச்சிருக்கிறதுனால அந்த ஸ்மார்ட் கார்டு நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் இருக்கா அப்படின்றதையும் சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்மார்ட் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ணாலே உங்களுக்கு வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து கீழே வந்து ஷோ ஆகும். ஸோ அதிலே பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பாலிசி நம்பர், ரேஷன் கார்டு நம்பர் அப்படின்னு சொல்லி மெம்பர் அண்ட் மெம்பருடைய யாரெல்லாம் இதில் லிங்க் யாருது கார்டு அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். அவங்களுடைய ஏஜ் என்ன அப்படின்றதையும் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டேரெக்டாக ரேஷன் கார்டு நம்பர்ஸ், அதாவது ஸ்மார்ட் கார்டு நம்பரை நீங்கள் கிளிக் பண்ணும்போது மெம்பருடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு யூஆர்என் நம்பர் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு அந்த ஸ்மார்ட் கார்டு நம்பர் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து கார்டு ஹோல்டர் நேம், ஸோ யாருது வந்து இந்த கார்டு அப்படின்ற அந்த கார்டு ஹோல்டர் நேமோடைய டீட்டெயில் உங்களுக்கு ஷோ ஆகும். அவங்களுக்கு ஜென்டராக எப்போ வந்து என்ரோல்மெண்ட் பண்ணாங்க, அவங்களுடைய அட்ரஸ் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸும் வரும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து அதாவது பாலிசி சம் அஷ்யூர்டு பார்த்தீங்க அப்படின்னா 5 lakhs, அந்த 5 lakhsல நீங்கள் இது வரைக்குமே எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸும் வரும். ஸோ அது இல்லாமல் ரிமைனிங் எவ்வளோ அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கிளைம் வேணும் அப்படின்னாலும் ஸோ இதில் கிளைம் அப்படின்ற ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் வந்து கிளைம் டீட்டெயில் இது வரைக்கும் என்னென்ன கிளைம் எல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கிளைம் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதன் மூலமாகவே நீங்கள் வந்து டீட்டெயில்ஸை வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் டு இ கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும் உங்களுடைய அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டு வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட், அதாவது கலர் ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் வந்து லேமினேட் பண்ணி பிரிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரிஜினல் கார்டு தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா யூஆர்என் நம்பர் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அந்த நம்பர் மட்டுமே இருந்தாலே நீங்கள் வந்து ஈஸியாக உங்களுடைய ஹாஸ்பிட்டல்ஸ்லையோ எங்கே வேணாலும் நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு வரலை அப்படின்னா, ஸோ உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு நம்பரை வந்து கொடுத்தும் உங்களுடைய டீட்டெயில்ஸ் வரலை அப்படின்னா ஸோ பழைய ரேஷன் கார்டு நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு வேளை உங்களுக்கு வந்து லிங்க் பண்ணாமல் இருப்பான். ஸோ இப்போ வந்து 1 by 1ஆகவே அவங்க வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்டேட் பண்ணிடணும். ஸோ ஒரு 1 week அல்லது 2 week கழிச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு கார்டு அப்டேட் ஆகிருக்கா இல்லையா அப்படின்றதையும் உங்களுக்கு வந்து தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஸோ உங்களுக்கு வந்து இந்த ரேஷன், அதாவது சிஎம் ஹெல்த் முதலமைச்சரின் நிறுவன மருத்துவ காப்பீடு திட்டத்தில் உங்களுக்கு பேர் இல்லை, ஸோ நீங்கள் இது வரைக்குமே வச்சில்ல அப்படின்னா ஸோ இந்த ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி உங்களுடைய நியர்பையாக இருக்கிற கலெக்டர் ஆஃபீஸில், ஸோ இதுக்குன்னு தனி செக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த செக்ஷனில் இந்த கார்டை நீங்கள் கொடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய நியூ கார்டை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 லட்ச ரூபாய்க்கான ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டு. ஸோ இந்த ஃபார்ம் வந்து ஜஸ்ட் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே குடும்பத் தலைவர் பெயர், தகப்பனர் அண்ட் கணவர் பெயர், ஆண் பெண்ணா, தொழில், குடும்ப அட்டை எண், ஆதார் அட்டை எண், ஸோ உங்களுடைய அட்ரஸ்ஸு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஏரியா, அதாவது குறியீடு, தபால் குறியீடு, பின்கோட் நம்பர், யாரெல்லாம் உங்கள் ஃபேமிலியில் இருக்காங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸு, ஸோ உங்களுடைய மொபைல் நம்பர், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து யாருன்னா ஒருத்தர் போனால் போதும், கலெக்டர் ஆஃபீஸில் இதுக்குன்னு தனி செக்ஷன் இருக்கும். ஸோ அந்த செக்ஷனில் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி இன்கம், அதாவது பார்த்திங்க அப்படின்னா இன்கம் ப்ரூஃப், ஸோ நீங்கள் வந்து 1,20,000 ரூபாய்க்குள்ளே உங்களுடைய இன்கம் இருக்குது அப்படின்னா இன்கம் சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் வந்து இது கூட ஆட் பண்ணணும். அப்படி இல்லைனா விவோ கிட்ட நீங்கள் வந்து உங்களுடைய ஆனுவல் இன்கம் இவ்வளோ தான் அப்படின்றத நீங்கள் வந்து இந்த ஃபார்ம்லேயே உங்களுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. பார்த்திங்க அப்படின்னா இந்த திருமதி மேல் குறிப்பிட்டுள்ள குடும்ப உறுப்பினர் மேற்கண்ட முகவரியில் வசித்தவர்களாக
பயனாளர்கள் அவர்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் அப்படின்னு சொல்லி அவங்க எவ்வளோ அமௌண்ட் போடுறாங்க, அதாவது 1,20,000 நீங்கள் வாங்கி விவோ கிட்ட சைன் வாங்கி இதை கூட நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அப்படி இல்லைனா இன்கம் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து இது கூட ஆட் பண்ணணும். எல்லாருடைய அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸுடைய எல்லாருடைய ஆதார் கார்டையும் இதில் வந்து லிங்க் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 3 தான். ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருடைய ஆதார் கார்டை லிங்க் பண்ணுங்கள். குடும்ப அட்டை அதாவது ரேஷன் கார்டு. நெக்ஸ்ட் 3வது பார்த்தீங்க அப்படின்னா இன்கம் சர்டிஃபிகேட். ஸோ இது 3மே இருந்தால் இது போதும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணி உங்களுடைய நியர்பையாக இருக்கிற கலெக்டர் ஆஃபீஸில் நீங்கள் வந்து இந்த ஃபார்மை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உடனே அப்ளை பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுப்பாங்க. அன்னிலிருந்தே அந்த பார்த்திங்க அப்படின்னா அந்த இன்சூரன்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக தான் அப்ளை பண்ணலாம். ஸோ இதை வந்து ஏற்கனவே இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருப்போம். ஸோ இந்த கார்டு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். தேங்க்யூ.